இட்லியில் நம்ம வந்து உப்புமா பண்ணுவோம். அதை வச்சு நான் மஞ்சூரியன் கூட பண்ணிலாம் கூட ரெசிபி போட்டிருக்கேன். இட்லி உப்புமாவும் மசாலாவாக உப்புமா பண்ணுறதெல்லாம் பண்ணி கூட நான் வந்து என்ன ரெசிபி போட்டிருக்கேன். இப்போ பண்ண போகிறது இட்லியை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். இந்த ரெசிபியை நானே வாட்டி பண்ண போகிறேன். நல்லா வருதா சொதப்ப போதா எனக்கே தெரியாது. அது என்னென்னா மீதமான இட்லி இருக்குல்ல அதை வச்சு ஹல்வா பண்ண போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக வரும்னு எனக்கு கன்ஃபார்மாக நம்பிக்கை இருக்குது. பண்ணி தான் பார்ப்போமே. என் அன்பு வணக்கம், வாங்க பார்த்துடலாம். 5 இட்லியை கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். அதுக்கு 5 ஏலக்காவையும் நான் சேர்த்துக்கிறேன். அதோட நான் இதை அரைக்கிற அளவுக்கு பால் ஊற்றிக்க போகிறேன். ஆனால் மொத்தமாக பாலோட அளவு ஒரு இட்லிக்கு 100 ml விகிதத்தில் 5 இட்லிக்கு 600 பாலை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா அற்புதமாக நல்லா ஃபைன் பியூராக சூப்பராக அரைஞ்சிருச்சு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இட்லியை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இதை ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை அப்படியே குக் பண்ணலாம். நீங்கள் கண்டினியூஸாக ஸ்டேர் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு 10 to 15 minutes இந்த டைம் கேப்பு நீங்கள் கண்டினியூஸாக அந்த ஒரு 15 நிமிஷம் இது பக்கத்துலேயே நின்று கிண்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளேயே இது கன்ஃபார்மாக இது இறுகி அப்படியே அந்த அல்வா கன்சிஸ்டன்சிக்கு இதோ வந்துடும். இப்போ பாருங்கள், நான் கிண்டிக்கிட்டே இருக்கேன். இதோ வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த டயத்தில் 1.5 டம்ளர் பாகு வெல்லத்தை நான் செத்தி வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். மிச்சம் இருக்கிற ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் கீயை சேர்த்துக்கிறேன். இது போட்ட உடனே அப்படியே இந்த அல்வா, ரியல் அல்வா எப்படி திரண்டி வர மாதிரி எப்படி வருது பாருங்கள். வாவ், சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நான் இருக்கிற மிக்ஸ்டு ட்ரை ஃப்ரூட்டை அப்படியே கொஞ்சமாக அப்படியே நான் மலைச்சாரல் மாதிரி தூவி அதையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸலண்ட், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. யாராவது இட்லியில் தான் இது செஞ்சுச்சுன்னா ஒருத்தர் கூட நம்ப மாட்டாங்க. அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக சூப்பராக இருக்குது. ரியலி அமேசிங். நான் சொன்ன ப்ரொப்போர்ஷனில் எதுவுமே மாற்றாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். மீதமான இட்லியாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த அல்வா பண்ணணுன்னு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பண்ணாலும் சரி, 100% கேரண்டி சூப்பராக வருது. தைரியமாக நீங்கள் பண்ணலாம். அமேசிங். பாருங்கள், என்னால் 10 போயிட்டு வச்சு சாப்பிடும்போது தோணுது. சூப்பர், அமேசிங். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். அமேசிங்காக இருந்துச்சு.